ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு இங்கிலீஷ் மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் மூவியா வெளிவந்திருக்கிற த மென் இன் த விண்டோ மூவி எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். 2026ல வெளியான இந்த படம் அமேசான் பிரைம்ல ஓடிடி தளத்துல தமிழ் டப்பிங்லயும் கிடைக்குது. ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். 2021ல த விமன் இன் த விண்டோ அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அதுக்கும் இந்த படத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இது ஒரு தனிக்கதை, அது ஒரு தனிக்கதை. இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. சோ தாராளமா குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கலாம். ரிச்சர்ட் ஸ்விட்சர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கதை படத்தோட நாயகியை சுத்தி நடக்குது. நாயகிக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு 18 வயசுல ஒரு மகளும் இருக்காங்க. அவங்களோட 20வது திருமண நாளை கொண்டாடணும் அப்படின்னு நாயகியும் அவரோட கணவரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா விதை யார விட்டுச்சுங்கிற மாதிரி ஒரு கார் விபத்து நடக்குது. அந்த விபத்துல நாயகியோட கணவர் அங்கேயே இறந்து போறாங்க. நாயகி மட்டுமே உயிர் தப்பிக்கிறாங்க. இந்த துக்கத்திலேயே ஒரு வருஷம் போயிருது. இப்போ நாயகியோட மகள் தன்னோட அம்மா மறுபடியும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால அம்மாவை வற்புறுத்தி ஒரு மேட்ரிமோனி மூலமா ஒரு துணையும் தேட சொல்றாங்க. நாயகிக்கு ஒருத்தர் அறிமுகம் ஆகுறாங்க. அவர்தான் படத்தோட ஹீரோவா இருக்காரு. 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சியும் பண்றாங்க. நாயகியோட வீட்டுக்கு எதிர் வீட்டுல ஒரு புது நபர் குடி வராங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த மேட்ரிமோனி மூலமா அறிமுகமான அந்த நாயகன் தான் எதிர் வீட்டுல குடி வந்திருக்காரு. தன்னோட மகளோட வற்புறுத்தனால நாயகி அந்த நாயகன் வீட்டுக்கு போய் அறிமுகமும் செஞ்சுக்கிறாங்க. அப்போ நாயகனை பத்தி சில அதிர்ச்சியான தகவல்கள் தெரிய வருது. நாயகனோட வயசை விட 15 வயசு மூத்த ஒரு அக்கா இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது. நாயகியோட மனைவி சமீபத்துல தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வருது. அந்த கொலை நடந்தப்போ நாயகன் ஊர்லயே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னமும் போலீசால அந்த கொலைகாரன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கறதையும் நாயகி தெரிஞ்சுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கொஞ்ச நாளையே நாயகியோட பக்கத்து வீட்டு தோழியும் மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. தற்செயலா அந்த தோழியோட தொப்பி நாயகனோட வீட்டுக்குள்ள இருக்கிறத நாயகி பாத்துறாங்க. இப்போ நாயகிக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம கிட்ட நல்லவ மாதிரி பழகிட்டு இவன் தான் கொலைகாரனா இருப்பானா அப்படின்னு நாயகன் மேல சந்தேகம் வருது. சந்தேகம் ரொம்ப ஸ்ட்ராங்கான நேரத்துல நாயகியோட மகளுக்கு ஒரு காதலன் இருக்காரு. அவன் திடீர்னு காணாம போய் தேடி பார்க்கும்போது அவனும் கொலை செய்யப்பட்டு கிடக்குறான். அடுத்தடுத்து நடக்கிற இந்த கொலைகளுக்கும் அந்த நாயகனுக்கும் என்ன சம்பந்தம், அந்த ஜன்னல் வழியா தெரியுற மனுஷன் யாரு, அதுக்கான விடையே படத்தோட கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. படத்தோட கடைசி 20 நிமிஷம் தான் கதை அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு. நாயகி எப்படி இந்த உண்மைகள்லாம் கண்டுபிடிச்சாங்க, அந்த நாயகன் தான் குற்றவாளியா இல்ல வேற யாராச்சும் பின்னணியில இருக்காங்களா அப்படிங்கறது கிளைமேக்ஸ்ல ரொம்ப விறுவிறுப்பாவே காட்டியிருக்காங்க. குறிப்பா கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட் ஓரளவுக்கு நல்ல ஃபாஸ்டாவே போகுது. படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தா நாயகியா ஜூலிட் பெட்டனும் நாயகனா புலா வால்ஸும் 2 பேருமே ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்காங்க. கதை ஒரு அபார்ட்மெண்ட் குள்ளேயே நடக்கிறனால ஒரு நெருக்கமான த்ரில்லர் உணவை கொடுக்குது. ஆனா படத்தோட மைனஸ்னு பார்த்தா படம் ரொம்பவே ஸ்லோவா போகுது. 2020ல வெளியான த நெய்பர் இன் த விண்டோ அப்படிங்கிற டிவி சீரிஸோட சாயல் இந்த படத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. கதையில வர சில ட்விஸ்ட் நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. சில லாஜிக் மிஸ்டேக்கள் படத்தோட மைனஸ்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல த மென் இந்த விண்டோ படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா நகர த்ரில்லர் டிராமா பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கான படம்னே சொல்லலாம். பெரிய அளவுல பயங்கரமான ட்விஸ்ட் இல்ல அப்படின்னாலும் டைம் பாஸ்க்காக ஒன் டைம் பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.